Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் 1 யோவான் 4 அதிகாரம் 7 இறைவசனம். பிரியமானவர்களே, ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக நாம் தொடர்ந்து அன்பு காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். சகோதர சகோதரிகள் மேல் நாம் தொடர்ந்து அன்பு காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுவது மிகவும் அருமையானது. நம்மை கஷ்டப்படுத்தும் விதத்தில் யாராவது நடந்து கொண்டால் பைபிள் சொல்கிறபடி நாம் நடக்கலாம். உதாரணத்துக்கு, ஏதோ தெரியாமல் இப்படி செய்கிறார்கள், இவர்கள் பாவ இயல்புள்ள மனிதர்கள் தானே என்று நாம் நினைக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு சபையில் எப்படியாக இருக்கிறது? மாற்று கருத்துக்கள், பொறாமை குணங்கள், இப்படியாக சபைகளிலே ஒரு கிளர்ச்சி உண்டாகிறது. அனைவரும் அன்பு காட்டினால் சபையிலே கூட ஒற்றுமை நிலவும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தன் ஊழியர்கள் பாவ இயல்புள்ளராக இருந்தாலும் ஆண்டவர் அவர்கள் மேல் நிறைய அன்பு வைத்திருக்கிறார். நாம் தவறு செய்தாலும் நம்மோடு இருக்கும் பந்தத்தை அவர் முறித்து கொள்ள நினைப்பதில்லை. கோபத்தையும் மனதில் வைத்து கொண்டே இருப்பதில்லை. ஆனால் இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் எதை செய்கிறோம்? மன்னிக்கிற விஷயத்தில் ஆண்டவர் மாதிரியே நடந்து கொள்ள எவ்வளவு முக்கியம். ஆனால் அநேகமாக அனைவரும் சொல்வதுண்டு, நான் ஆண்டவரை மனதார நேசிக்கிறேன் என்று. வாயளவு உள்ள விசுவாசம் செத்த விசுவாசமாக காணப்படுகிறது. இந்த உலகத்துக்கு முடிவு நெருங்க நெருங்க சகோதரி சகோதரிகளுடன் நாம் இன்னும் நெருக்கமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு துன்புறுத்துதல் அதிகமாகலாம். விசுவாசத்துக்காக நாம் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை கூட வரலாம். அப்படி நடந்தால் சகோதர சகோதரிகளின் உதவி நமக்கு தேவைப்படும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை குறித்து நாம் நீதிமொழிகள் 17 அதிகாரம் 17 வசனத்தை வாசிப்போம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறார். நாம் நண்பர்களாக யாரை நாம் நினைத்தாலும் சரி, அவர்கள் உடன் பிறந்த சகோதரிகளாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களுடைய தவறுகளை எல்லாம் நாம் மன்னிக்கலாமே. இதை தான் 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் காணப்படுகிற அந்த அன்பு, அகாப்பே அன்பு. எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு காட்டுவது, எதையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்வது, இதை தான் ஆண்டவர் மேலான காரியமாக கருதுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஒரு முடிவை எடுப்போம், ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இனி அனைவரிடமும் அன்பு காட்ட வேண்டும், அவர்களுடைய தவறுகளை நாம் தயவாக மன்னிக்க வேண்டும் என்ற மனப்பக்குவத்துக்கு வருவதற்கு நாம் ஜெபிப்போமா? சோதங்கத்தாவே துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த தினவசனம் மூலியமாக எல்லோரிடம் நீங்கள் அன்பாய் இருங்கள் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. சோதங்கத்தாவே அப்பா, இன்றைக்கு சபையில் என்ன மாதிரியான மாற்று கருத்துக்கள், என்ன மாதிரியான குழப்பங்கள் நிலவுகிறது ஆண்டவரே. இந்த சபையிலே ஒற்றுமை காணப்பட, அனைவரும் அன்பாலேயே கட்டமைக்கப்பட தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ராஜ்யத்துக்கு இந்த அன்பு தான் அடையாளம் ஆண்டவரே. இந்த அன்பு தான் பாதை ஆண்டவரே. சோதங்கத்தாவே துதிக்கிறோம் எங்கள் அன்பு சகோதர சகோதரி ஜெபிக்கின்ற கர்த்தாவே, அவர்கள் செய்யும் இந்த நாளிலே செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் நீர் இருந்து வெற்றி பெற செய்யும். சோதன் கர்த்தாவே துதிக்கிறோம், இயேசு மூலமா ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். Now you are watching New Eden TV.